ஜீவனாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திர சாரம்னா உத்திரம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும். அதேமாரி புதுசாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து இப்போஸ்திக்கு வேணாம், கொஞ்சம் நல்ல ஒரு டைம் வரும்போது பண்ணிக்கலாம். ஏன்னா குருவும் அஷ்டமஸ்தானத்துலேருந்து இப்போ தான் 18/10 தான் அவர் அதிசாரமாக வரார். உங்களுக்கு கொஞ்சம் அவர் ப்ரீத்திங் எடுத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அதுமாதிரி உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள். உங்கள் பாக்யாதிபதி சந்திர பகவானின் நட்சத்திர சாரம்னா ஹஸ்தம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். இந்த நேரத்தில் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. தந்தை வழி உறவினர்களை அனுசரித்து போங்க. தந்தை வழி உறவினர்கள்னா யார்? உங்கள் பெரியப்பா பையன், சித்தப்பா பையன், அந்த மாதிரி அவங்களெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது. பிதுரார்ஜி சொத்துக்கள் இந்த கைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகளே இப்போ இருக்காது. வாய்தா வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதத்துக்கு வாய்தா வாங்கிடுங்க, ரொம்ப நல்லதாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். உங்கள் ராசிநாதனும் பகிர்ண ரோகாதிபதியுமான செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான சித்திரை நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ராசிநாத நட்சத்திர சாரம் நீச்சமடைந்த சுக்கிர பகவான். அதே சுக்கிர பகவான் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். நீச்சமடையாத சுக்கிர பகவான்னா, இப்போ நீச்சமடைந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போது பலம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அவரால் என்ன ஒன்று கொடுக்க முடியும்? ஒன்றும் கொடுக்க முடியாது. அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக அவர் தான் 6ஆம் இடத்திற்கும் அதிபதி. பகை ருண ரோகம், உத்தியோகத்தில் பகைமை வரலாம். தேவையில்லாத பேச்சை பேசி சக நண்பர்கள்ட்ட தகராறு ஆகிடும். அது பெரிய பிரச்சனை ஆகிடும். மேலதிகாரிகளுக்கும் போயிடும். அப்புறம் நீ ஏன்பா இப்படி பண்ணின அப்படி பண்ணின அப்படின்னு. அதனால தான் கவனமாக இருக்கணும். பேசுகிற வார்த்தைகள் அவங்களோட பர்சனல் மேட்டர்ஸ்லாம் தலையிடாதீங்க. தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள்லாம் கொஞ்சம் அனுசரித்து போங்க. நீங்கள் ஒன்று சொல்ல அது ஒன்று சொல்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஆகும். அப்புறம் கூட்டு தொழில் சுய தொழில் ஆகிடும். அதனால் கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். எதிர்பாராத ஒரு செலவு வர்றதுனால கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல். அதனால் கவனமாக இருக்கணும். இந்த கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவங்க கடன் வாங்குறதுல எல்லாத்துலேயுமே. அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க.